பிடிவைத்து காத்திருக்கிறோம். இதுவரை யாரையும் காணவில்லை. யாராகிலும் அவைக்கு அந்த சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா. யாராவது வருவான்னு எதிர்பார்த்தோம். யாரும் வரவில்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டார்களோ எது நோக்கி காத்து கொண்டிருக்கும். யாரோ வராங்க. என் பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. பரமதி சும்மா கம்மா வந்துட போறீங்க. ஆயிரத்தி இல்ல ஒரு 3,000 2,000 போடுங்க. இன்னைக்கு நீ போட்ட நாளைக்கு நான் போட போறேன். தம்பி யாரும் தெரியல கேட்டு வரேன். வெட்டி நடி போட்டு வேறு நடி போட்டு சென்று வா. சென்று வா. என்னடா நடந்து வெட்டி நடையா? ஆமா யார் மானி? இது மதிவதனாபுரி நாடா? ஆமா மன்னன் நீங்களா? நாள நான் வேலைக்காரன். மன்னர் அதோ இருக்கிறாரு. எதோ இருக்கிறாரு. வாழ்கம்மா எந்த நாடு? நானா மங்களபுரி நாடு. எதற்கு இங்கு வந்திருக்கிறாய்? தண்டரா போட்டீரல்லவா? இறந்திருக்கும் என் மகனை மணக்க வருவோருக்கு நாட்டிய பேர் பாதி 10 லட்சம் பொண்ணுகளை பணத்தாச்சு. உன் மகனை மணப்பதற்காக மணமகளாக நான் வந்திருக்கிறேன். நீ மணப்பெண்? ஆமா. நான் உரைத்த அந்த கண்ணி கடியாத ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்தால் என்பவன் உயிர் பெறுவான். இவளுக்கு ஏற்கனவே திருமணத்துக்கு கழுத்துல மாங்கல்யம் இருக்கு. இவளை திருமணம் செய்து வைத்தால் என்பவன் உயிர் பெறுவான். கல்யாணம் ஆச்சு தள்ளி வச்சிடாதீங்க. என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போய் 10 நாள் ஆகுது. நான் சும்மா தாங்கிறேன். என் பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒண்ணு எடுத்துருப்பாரு. கண்டனை தின்னாத ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடலையா, ஒரு நாளைக்கு பூரி சாப்பிடலையா, அதுவே இந்த வயிறு மெச்சு போகுதுன்னா அதான் மெச்சுமா மாட்டேனான்னு கேட்கிறேன். குடலுக்கு உண்ணுவது உணவு, உடல் உறவு கொள்வது எழுத்து. ஏற்கனவே எழுத்துல போய் திரும்பி மன்னா செக் பண்றதுலாம் வேண்டாம். உன் மகனை மணப்பதற்கு எனக்கு அழகில்லையா அறிவில்லையா ஆற்றல் தான் கேள்வி. அனைத்தும் இருக்கு. வேற என்ன? ஆனால் உனக்கு அறிவில்லை. அறிவில்லை. அடுத்தவனுக்கு மனைவி உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்கு. உன்னை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெற மாட்டான். உன் மகனை மணப்பதற்கு இந்த மாங்கல்யம் தடையா இருக்கு. இந்த தாலி அறுத்து போடுறாங்க. இப்பேற்பட்ட பத்திரிகை மணி இதுவரையில் நான் பார்த்தது கிடையாது. தாலி அறுத்து மறுநாளை கட்டிக்கொள்ள பெண்ணையை இப்போது 2024 நியூ மாடலே இதான். மணமகள் நான் அல்ல. அப்படி என்றால் என் மகளுக்கு நீ மட்டும் தனித்து அழைச்சிட்டு வரேன். அப்படி என்றால் இறந்திருக்க என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் தானே ஐயா. இது என்ன சோதனை? என் மகன் உயிர் பெற வேண்டும் எனக்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கை அல்லவா வழியாக்கி விட்டேன். நான் உரைத்த வந்தனை அனைத்து பொண்ணை முதல் சேகரிக்கிறேன். சீக்கிரம் கொடுத்து நான் உள்ளிட்டுமா அவுத்து வைக்கிறேன். நான் போடு போட்டேன். நீ அந்த பக்கம் நான் பெறல, இந்த பக்கம் நான் பெறல. எப்பா பத்தத்துல பேரே எழுதிட்டீங்களா? ஏப்பா பத்தத்துல பேரு எதனால எழுதுனீங்க? பக்கத்துல இனிஷியல் எஸ் போடுங்க. எஸ் ஒண்ணு பக்கத்துல தாங்க. எல்லாருக்கும் வரேன். போறது போறீங்க, என்ன வாழ்த்துட்டு போங்க தாயே. போகும்போதே அனாத ஏய் உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆள் கிடையாது. என்ன மாமா இப்படி பேசுற மாமா? மாமா ஐ லவ் யூ. ஏய் இந்த பிணத்தோட பிணமா இருந்து சாக முடியும். அனாத நாயே நாயே நாயே. பாய். ஏன் எதெல்லாம் கேக்குறீங்க? பாய்.
எல்லா சரௌண்டிங்கும் சுத்தி சுத்தி ஆள் வச்சுக்கிறாமா இவோ. ஏன் கோடி பண்ண நீ என்ன பண்ண அதை நீ கோடி பண்ண. ஒரு மனிதன் மண்ணிலே பிறக்கின்றான். அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கற்களை புரிந்து நண்ணும் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறான். அவன் வரும்போது கிடக்கின்றான், போகும்போது கொடுக்கின்றான். பெண்ணாக பிறந்தவர் என்ன பாவத்தை செய்தார்? இந்த சின்னம் சிறு வயதிலே இறந்து போன பிணத்திற்கு மாலை கொடுக்கிறார் என்று சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காகலாம். இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம். ஆனால் இங்கு நடக்க போகிற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கு. இந்த தங்க தாமரத்தட்டிலே அத்தனை பூக்கள் இருக்கின்றன. நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னார். நம்மால் இயன்ற ஒரு பொருள் இந்த அத்தனை பூக்களை இந்த திருமண தம்பதியை வாழ்த்தினார். யாராகி நல்மனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம். தயவு செய்து எழுந்து வந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்து செல்கிறார். அவள் மாமியார் வரவழைக்கிறார். என் மருமகளே, என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே, இந்த விளக்கை ஏற்று சொல்கிறாள். விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் எண்ணெயை விட்டு திரிய வைத்து விளக்கு ஏற்றுவது அல்ல. எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதில் என்ன நினைத்து ஏற்றுவது தெரியுமா? முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து ஏற்ற வேண்டும். இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினால் மன உறுதியோடு வாழ்வதில் ஏற்ற வேண்டும். மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினால் நிதானமாகவே செயல்படுவதில் ஏற்ற வேண்டும். நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினால் சமயோசிதமாகவே நடத்தி செல்வேன் ஏற்ற வேண்டும். ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எது நடந்தால் நான் சகித்துக் கொள்வேன் ஏற்ற வேண்டும். அதற்காக தான் தாய் வீட்டிலிருந்து சீதனமாகவே 5 முகம் படைத்த ஒரு குத்து விளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளே, விளக்கேற்ற வந்த திருமகளை, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டார். இனிமேற்க மகனே அல்ல, என் மகனை உன் கரத்திலே ஒப்படைக்கிறேன் தாயே. அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையா உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமை அம்மா. என்னை மன்னித்து விடு, நான் வருகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. செத்து போன பிடிச்சிருக்காங்க, தாலி கட்டிருக்காங்க. நீங்க எல்லோரும் எழுந்து வந்து அந்த பூ எடுத்து இந்த அம்மா மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு 5-10 போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைதான் தர்மம். அம்மா வாங்க, ஐயா வாங்க, யாரும் கூச்சப்படாதீங்க. நீங்க வந்து மனமாற வாழ்த்தீங்கன்னா செத்து போன சீமனி உயிர் உங்களால மீண்டு வந்து வரலாம். எல்லாரும் வாங்க, வந்து வாழ்த்துங்க. வாங்க வாங்க வாங்க. குத்தி விளக்கணைந்ததம்மா, குமரிட்டு பாய்வதென்னே, கண்ணன் என்ற நான் கழித்து மறைந்ததம்மா. ஆவி பிரிந்தது, ஆயில் முடிந்தது, குடி கலைந்ததையா கண்ணனையா, உன் வாழ்வு கொண்டோடு போனதையா. ஐயா குருவி பறந்ததையா.
உன் வாழ்வு கொண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா பாசமா பெற்றெடுத்த உனது தாயி சின்ன குழந்தை ஐயா பாசமா பெற்றெடுத்த உனது தாயி சின்ன குழந்தை கண்கலங்கி துடிக்கிறார் ஐயா உரை பிரிந்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கலைந்ததையா கண்ணனையா உன் வாழ்வு கொண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா மனம் போல் வாழ்ந்து வந்த உனது மனைவி காமாட்சி ஐயா மனம் போல் வாழ்ந்து வந்த உனது மனைவி காமாட்சி கண்கலங்கி துடிக்கிறார் ஐயா உனை பிரிந்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கரைந்ததையா உன் வாழ்வு கொண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா பாசமா பெற்றெடுத்த உனது மகள்கள் எல்லாம் ஐயா பாசமா பெற்றெடுத்த உனது மகள் கீதா சரசு புனிதா மூவரும் கலங்கி துடிக்கிறார் ஐயா உரை பிரிந்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கரைந்ததையா உன் வாழ்வு கொண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா பாசமா பெற்றெடுத்த உனது மகள் பூமணி கண்ட ஐயா பாசமா பெற்றெடுத்த உனது மகள் பூமணி கண்ட கண்கலங்கி துடிக்கிறார் ஐயா உனை பிரிந்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா
மாமனார் இறந்த செய்தி மருமகன்கள் கேட்டு ஐயா மாமனார் இறந்த செய்தி மருமகனோ செந்தி முருகன் ஐயப்பன் சுவாமிநாதன் அனைவரும் தரங்கி துடிக்கிறார் ஐயா உனை பிரிந்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா அவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கரைந்ததையா கண்ணனையா உன்பாடு உன்னோடு போனதையா ஐயா துருவி பறந்ததையா பாசமா தூக்கி வளர்த்த உணவு பெற பிள்ளைகள் எல்லாம் ஐயா பாசமா தூக்கி வளர்த்த உணவு பெற பிள்ளைகள் கணேஷ் அர்ச்சனா குணா பெருவநிலன் அனைவரும் கலங்கி துடிக்கிறார் ஐயா உனை பிரிந்து தண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கரைந்ததையா உன் வாழ்வில் உன்னோடு போனதையா ஐயா துருவி பறந்ததையா நிதனிதடி தூங்கும் தூக்கமெல்லாம் உனக்கு நிரந்தர தூக்கமையா கண்ணனையா உனக்கு நிரந்தர தூக்கமையா ஐயா நிரந்தர தூக்கமையா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா கண்ணனையா உன் வாழ்வு உன்னோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா கூடிய உமையனை வரும் குழப்பாத்து மலரிட்டு பாடையில வைத்தார் ஐயா உன்மக பூமணி கண்ட உனக்கு கொல்லியும் வைத்தார் ஐயா ஐயா கொல்லியும் வைத்தார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கலைந்ததையா வாழ்வு உன்னோடு போனதையா ஐயா துருவி பறந்ததையா அம்மா நான் யாருக்கு என்னம்மா பாவம் செய்தேன் எனக்கு ஏமா இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படணும் இந்த பாவி நான் எதுக்குமா பெண்ணா பிறக்கிறோம் நான் பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா இந்த பாவி வாழ்க்கை எப்படி ஆகுது நான் எதிர்பார்க்கலையே தாயே அம்மா எனக்கு மாலை மாடி மேலே எனக்கு மாலை மாடி மேலே என் மாமனாரு தின்ன வேறா என் மாலைய கயட்டுறாங்க
மாமனாரு கூப்பிடுங்க எனக்கு வெட்டு தருவாரு என் பங்காரி முத்தார இத மூத்தவ தாலி வாங்க எமகம் 30 சம்மதமா எனக்கு பல்ல தெரிவாரு எமயம் பங்காளி டமரா இத பத்திரி தாலி வாங்க எமங்க 10 சம்மதமா எனக்கு அண்டவர அரிசி வரும் எனக்கு அண்டவர அரிசி வரும் எம்மைய அண்ணன் கோடியே முன்ன வரும் இது தாமடிரண்டா என்ன பெத்தம்மா எனக்கு தவறையில அரிசி வர எனக்கு தவறையில அரிசி வர என் தம்பி கொடியே முன்ன வரும் தம்பி இல்ல பாவியம்மா நம்ம இனத்தை தெளிச்சு நிக்கிறண்டா அம்மா எனக்கு வடக்கு வெகு தூரம் எனக்கு வடக்கு வெகு தூரம் எனக்கு வடையில சாதம் உண்டு என வளர்க்க தாயும் இல்லை எனக்கு வளையலில சாதம் இல்ல என்ன பெத்தம்மா கட்டி தயிர் எடுத்து எவன கை கொண்டு மத்தெடுத்த எவன சாஞ்சி கடையும் போது எவனுக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா இது யாரு விட்டு சங்குன்னா என் தாய் விட்டு சங்குன்னு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க அம்மா எனக்கு அப்பா திடுக்கிறச்சு
நாளே பழுதாச்சு. நீங்க பணத்தை தூக்காதீங்க, நம்பாவி பணத்துக்கு சொந்தக்காரி பூமால போடாதீங்க. அம்மா பண்ண பிறந்த கொள்ள நம்பாவி ரம்மண்ணா பிறக்கலையா. ரம்மண்ணா பிறந்திருந்தா எம்மள பிள்ளை முளைச்சிரு மாடு மாடு வெஞ்சிருக்கும். எப்பா இந்த பாவி நான் கத்துற அவன் காதுல கேட்கலையா? இந்த பாவி நான் கதுற அவன் காதுல ஏறலையா? என்ன எழுத அழாதுன்னு சொல்ல மாட்டாயா ராஜா? என்ன எழுத அழாது பத்மாவதினு சொல்ல மாட்டாயாப்பா? இந்த பாவிக்கு வந்து பிறந்தாயா? இந்த பாவி வாழ்க்கைக்கு வந்து பிறந்தாயா ராஜா? அவர் மறைந்து போனாரே, நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து போனாரே. கண்ணன் என்னும் இதய தெய்வம் விண்ணில் பறந்தாரே. அவர் மறைந்து போனாரே, நம்மை பிரிந்து போனாரே. கண்ணன் என்னும் இதய தெய்வம் விண்ணில் பறந்தாரே. அவர் மறைந்து போனாரே. யமன் ஏனோ அழைத்துக் கொண்டான், நம்மிடமே பிரித்து விட்டான். அந்த விண்ணுலகம் வா என்றார், இந்த மண்ணுலகம் என்னாவது? அவர் குடும்பமே கலங்குது. யமன் ஏனோ அழைத்துக் கொண்டான், நம்மிடமே பிரித்து விட்டான். பின்னுலகம் வா என்றால் இந்த மண்ணுலகம் என்னாவது? அவர் குடும்பமே கலங்குது. அவர் மறைந்து போனாரே, நம்மை பிரிந்து போனாரே. கண்ணன் என்னும் இதய தெய்வம் விண்ணில் பறந்தாரே. அவர் மறைந்து போனாரே. இனிக்குளம் கிராமத்தில் பிறந்தாரே, பேரும் புகழுமா வாழ்ந்தாரே. அவர் ஆவியும் பிரிந்ததம்மா, மனைவி மக்கள் எல்லாம் துடிக்குதம்மா. அவர் குடும்பமே கலங்குதம்மா. இனிக்குளம் கிராமத்தில் பிறந்தாரே, பெரும் புகழும் வாழ்ந்தாரே. அவர் ஆவியும் பிரிந்ததம்மா, அவர் குடும்பமே கலங்குதம்மா. மனைவி மக்கள் எல்லாம் துடிக்குதம்மா. அவர் மறைந்து போனாரே, நம்மை பிரிந்து போனாரே. கண்ணன் என்னும் இதய தெய்வம் விண்ணில் பறந்தாரே. அவர் மறைந்து போனாரே.
தீர்க்க சுமங்கல்யம் தீர்க்க சுமங்கல்யம் சுவாமி தீர்க்க சுமங்கலி பவான் என்ன சுவாமி? ஒரு வெண்ணாள் மண்ணிலே